இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கிறது, வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 5-6 கருவேப்பிலை, 5-6 கருவேப்பிலைனா ஒரு 5-6 கொத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஒரு பாதி வதங்கினா போதும். மல்லித்தூள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து காரில் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக பாதி பாதி அப்படியே கீறி வச்சுருக்கேன். அப்படி முழுசாக சின்ன கத்திரிக்காய் இருக்கிறனால அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு 10-15 வத்தல் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து மஞ்சட்டியில் வைக்கலான்னு நினச்சேன், மறந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அதனால் அப்படியே மஞ்சட்டிக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா அந்த மசாலா எல்லாம் புளியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் புளி, உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. ஏன்னா மண்சட்டி ரொம்ப நேரம் கொதிக்கும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.